இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மொபைலுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Motorola Edge S. இந்த மொபைலில் 6GB ரேமு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. எக்ஸ்பேண்டபிள் மெமரியை பார்த்தீங்க அப்படின்னா 512GB எக்ஸ்பேண்டபிள் மெமரி கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்பேண்டபிள் மெமரியை பொறுத்த வரைக்கும் போதுமானது அப்படின்னு தான் சொல்லணும். சிப்செட்டை பார்த்தீங்க அப்படின்னா Qualcomm Snapdragon 870 கொடுக்குறாங்க. ஸோ சிப்செட் வந்து வேறு லெவல் சிப்செட் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் உள்ள கேம் ஒன்றாலும் இன்ஸ்டால் பண்ணி உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய OS என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 11 OS தான் பயன்படுத்துகிறாங்க. மொபைலுடைய ஸ்க்ரீன் சைஸை பார்த்தோம் அப்படின்னா 6.7 இன்ச்சஸ். இதே நம்ம சென்டிமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 17.02 சென்டிமீட்டர். ஸ்க்ரீனோட ரிசல்யூஷனை பார்த்தோம் அப்படின்னா 1080x2520 பிக்சல்ஸ் கொடுக்குறாங்க. மொபைலோட ஹைட்டை பார்த்தோம் அப்படின்னா 168.3 மில்லிமீட்டர். மொபைலோட வித்தை பார்த்தோம் அப்படின்னா 73.9 மில்லிமீட்டர். மொபைலுடைய வெயிட்டை பார்த்தோம் அப்படின்னா 250 கிராம்ஸ். பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி வித் 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. மொபைலோட பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 64 MP பிரைமரி கேமரா, 16 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 MP டெப்த் கேமரான மற்ற 3 வகையான கேமராக்கள் கொடுக்குறாங்க. வீடியோ குவாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா 4K குவாலிட்டியில் 30 fps எல்லாம் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 16 MP பிரைமரி கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரான மற்ற 2 வகையான கேமராக்கள் தான் கொடுக்குறாங்க. மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைடில் கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த மொபைலுடைய ப்ரைஸை பார்த்தோம் அப்படின்னா 25,000 உள்ளே வரும். அது எந்த ப்ரைஸில் அவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.